அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இலவசமாக ஜோசியம் பார்க்க போறேன் அப்படின்னும், சீமானை குறித்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியணுமோ இந்த நேர்காணலோட கமெண்ட்ஸ்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு லைவ் வீடியோல எல்லாத்தையுமே பகிர போறேன் அப்படின்றத ஜோதிடர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோல ஜோதிடர் பாபு சீமானுடைய அரசியல் குறித்தும், சீமானுடைய நகர்வுகள் குறித்தும், கால கிரகங்களை வச்சு நான் கணிக்க போற நிறைய விஷயங்களை மக்கள் என்னென்ன கேள்வியாக கேட்குறீங்களோ அவை அனைத்திற்குமே பதிலளிக்கிற வகையில் வீடியோ போட போறேன் அப்படின்றத வெளியிட்டிருக்காரு ஜோதிடர் பாபு. பொதுவாகவே ஜோதிடர் பாபு சீமானுடைய அரசியல் அப்படின்னு வந்துருச்சுன்னா நிறைய விஷயங்களை ரொம்பவே சரியாக கணித்திருக்காரு அப்படின்ற ஒரு சிறந்த பேரில் இருந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்லேயே ஒரு சிறந்த ஜோதிடராக ஜோதிடர் பாபு இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே இந்த மாதிரி அரசியல் குறித்து நிறைய வீடியோக்களை அவர் வெளியிட்டது தான். இதற்கு முன்னதாக பிரம்மம் ராம்ஜி கூட பார்த்தீங்கன்னா சீமானுடைய அரசியல் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தாலுமே ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படியே நடக்கிற ஒரு காரணத்தினால தான் மக்கள் பார்த்தீங்கன்னா இவர் மேல அதிக அளவில் மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய நேர்காணலில் 26 தேர்தலில் சீமான் ஆட்டம் தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு சீமான் குறித்து என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய டீமை வச்சு எல்லா கமெண்ட்ஸுக்குமே பதிலளிக்கிற வகையில் நான் ஒரு லைவ் வீடியோ என்னுடைய சேனலில் போடுவேன் அப்படின்றத ஜோதிடர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், ஜோதிடர் பாபு கிட்ட நீங்கள் என்னென்ன கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கேள்வியை இந்த வீடியோ கீழே கூட கமெண்ட்ஸில் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ஜோதிடர் பாபுவை சென்றடையும் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். என்னென்ன கேள்விகளை கேட்க போறீங்களோ அவை அனைத்துமே இந்த கமெண்ட்ஸில் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.